திருத்துறைப்பூண்டி அருகே தண்ணீரின்றி 2000 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் கருகி வருவதாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? லாவண்யா, திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,75,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபடுவதாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை 90,000 ஏக்கர் பரப்பளவுல மாவட்டம் முழுவதும் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 70% திருவாரூர் மாவட்டத்தில் ஆற்று நீர் பாசனத்தை நம்பியும் 30% ஆழ்துளை கிணறுகளை நம்பியும் தான் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகிறார்கள். இந்த நிலையில திருத்துறைப்பூண்டி அருகே பாமணி, கொக்கலாடி, ஆய்மூர், அருந்தவங்குளம், கொருக்கை, மேலக்கொருக்கை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல 2000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. விதை தெளித்து 25 நாட்கள் ஆன நிலையில இதுவரை அந்த பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகளுக்கு அடப்பாறு பாசனத்தை நம்பிதான் விவசாயம் செய்து வருகிறார்கள். மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் 18 நாட்கள் ஆன நிலையும் இதுவரை அந்த ஆறில் தரையோடு தரையாக தண்ணீர் செல்கிறது. இதனால் 2000 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில பாமணி கடை வீதியில 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால அந்த பகுதியில் மிக பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அடப்பாற்றில் கூடுதல் அளவு தண்ணீர் திறந்து விட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே குறுவை நெல் சாகுபடி பணிகளை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இந்த பகுதியில் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது. ஆகையால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.